வணக்கம். தினத்தகவல் செய்திகள். சாயல்குடி புனித வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் தவக்கால திரு யாத்திரை ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் தவக்கால திரு யாத்திரையானது சாயல்குடி புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்திலிருந்து கிளைப்பங்கான ராயப்பபுரம் புனித ராயப்பர் ஆலயம் வரை பங்குத்தந்தையர் தலைமையிலும் மாதா கோவில் நிர்வாக தலைவர் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை மற்றும் திருப்பலியும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாதா கோயில் நிர்வாக செயலாளர் ராஜ்குமார், நிர்வாகி தர்மராஜா, முன்னாள் தலைவர் அருள், முன்னாள் பொருளாளர் காமராஜ், அற்புதராஜ் மற்றும் மாதா மகளிர் மன்ற நிர்வாகிகள், சுற்றுவட்டார பங்கு இறைமக்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்த அனைவருக்கும் அறுசுவை மதிய விருந்து வழங்கப்பட்டது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் கிறிஸ்துவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் முதலில் யாரும் கருத்து செய்யும் அவர்கள் இரண்டாம் முறை முகம் குப்பர விளைகின்றோம். தவறி விட்டு மீண்டும் விழுந்து விட்டு என்னை தூக்கும் இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய பாதையானது தொடங்கும். சிலுவப்பாதை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். சிலுவப்பாதை நிறைவு பெற்றவுடன் திருப்பலி ஆரம்பமாகும். வீட்டில் கனியாகிய இயேசு அமர்த்தி பெற்றவரே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் பொறுமையோடு செல்ல அவர்களின் உதவியை மன்றாடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எனக்காக
பாதங்கள் எல்லாம் வல்ல இறைமகனை தரைமட்டம் வரையில் தாழ்த்தி அழுத்தின. நாம் பாவத்தின் தீமையை உணர்ந்து பாவத்திலிருந்து எழுந்து இயேசுவோடு உடன் பயணிகளாய் இறுதி வரையிலும் செல்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் மனித பலவீனத்தால் அநேக முறை பாவத்தில் விழுந்துள்ளோம். உமது அருளாலும் முன்மாதிரியாலும் நாங்கள் உடனே மனம் வருந்தி மன்னிப்படைய அருள் தாரும். கரை காணாத அன்பை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த இறைமகன் இயேசு பாவங்களின் சுமை தாங்க முடியாதவராய் விடாது பாவம் செய்ய நேரிடும் போதெல்லாம் ஆதியில் ஆதாம் அருளை மகிமையின் ஆடையாக அடைந்திருந்தார். பாவம் செய்து அருளை இழந்து மகிமையை இழந்து ஓடி சென்று புதரில் ஒழிந்து கொண்டார். அந்த மகிமையின் ஆடையை, அருளின் ஆடையை நமக்கு பெற்றுத்தர இயேசு உடையை இழந்து நிற்கிறார். சாயல்குடியிலிருந்து பாத யாத்திரையாக எப்போதும் கல்யாண புனித மரியாதையில் வானதூதர் புனிதர் அனைவரை சகோதர சகோதரிகளை உங்களை நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக கொண்டாடுகிறேன். இயேசுநாதர் பாடுபட்ட 40 நாளை நினைவுகூர்ந்து அந்த தவக்காலம் என்ற கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று பங்கான அந்த தவக்காலம் என்பது இந்த வாரம் யூத திருவிழாவோட ஆரம்பித்து 40 நாளும் கிறிஸ்தவர்கள் நோன்பு இருந்து தவம் இருந்து பிறருக்காக ஜெபித்து பிறருடைய கஷ்டங்கள் துன்பங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற இந்த 40 நாளுக்கு விரதம் இருக்கின்ற வகையில இன்று ஒவ்வொரு ஊராக தேர்ந்தெடுத்து அந்த ஊர்களில் போய் திருப்பலியை நடத்தி தந்தையும் பண்ணாலும் திருப்பி நடத்தி அதற்கு வழி செய்வோம். அந்த வகையிலே போன வாரம் ஆன்மீக சுற்றுலாவாக வேளாங்கண்ணி சென்றிருந்தோம். அங்கு வேளாங்கண்ணி சென்றிருந்து பங்கு தந்தையுடன் வேளாங்கண்ணி திருப்பி நிறைவேற்றி அங்கே இருந்து திருப்பி வந்து இங்கே வந்து இந்த வாரமானது இந்த சாயல்குடி பங்கை சேர்ந்த நரிப்பையூர் பக்கத்தில் உள்ள ராயப்பபுரம் என்ற கிராமத்திலே சாயல்குடி பங்கிலிருந்து மற்ற அதாவது அந்த சுற்றுவட்டார மக்கள் அந்த சாயல்குடி பங்கை சார்ந்த அனைத்து கிளை கிராமங்களில் உள்ள ஆர்சிபுரம், மேலமுந்தல், மாரியூர், திருப்பி நம்ம நரிப்பையூர் இந்த பங்கை சேர்ந்தவர்கள் எல்லாமே மொத்தமாக ஒன்று கூடி இன்று இந்த அந்த ராயப்பபுரம் என்ற சிற்றூரிலே அருளானந்தர் ஆலயத்திலே இன்று வந்து பவனியாக, அதாவது சாயல்குடி பங்கு ஆலயத்திலிருந்து எல்லா பேருமே ஒன்று கூடி இங்கே வந்து பவனியாக இங்கே ஒன்று கூடி ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றி பாத யாத்திரையாக உலக நன்மைக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் மக்கள் தேசத்து நன்மைக்காகவும் ஒன்று கூடி இந்த இடத்துல இப்பொழுது இந்த ராயப்பபுரம் என்ற ஊரிலே அருளானந்தர் ஆலயத்திலே திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பலி நடத்தி உலக நன்மைக்காக, அதாவது இதற்காக இந்த பாத யாத்திரையாக திரு யாத்திரையாக வந்து இந்த ஆலயத்திலே பங்கெடுத்து பங்கு தந்தையுடன் ஒன்றிணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அங்கிருந்து பவனியாக இப்ப இங்க வந்து இந்த திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் வழக்கம் போல தவக்காலத்து 40 நாளும் இந்த நோன்பு இருந்து செய்கிற இந்த நாள். அடுத்த வாரம் வந்து குருத்து ஞாயிறு என்ற ஒரு ஞாயிறு வருகின்றது. அந்த குருத்து ஞாயிறிலே அதே மாதிரி பவனியாக இயேசுவின் பாடுகளை நினைவு கூறுகின்ற வகையிலே குருத்து ஞாயிறு அந்த வழியிலேயும் அங்கே ஆலயத்திலே ஒன்று கூடி உலக நன்மைகளுக்காக மக்கள் இயேசுவின் பாடுகளை வரவேற்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது.